ஒழுங்கா நடி. நடிக்கிறேங்க, பிச்சு உதிர. நீ ஏன் கவலைப்படுற? சந்தேகமே வரக்கூடாதுடா. அந்த சோப்பு டப்பா மூஞ்சிக்க. சோப்பு டப்பா மூஞ்சியா? அது யாரு? இந்த வீட்டுல இருக்குது, அது பேரு அதான்டா. ஓஹோ, அப்படியா? அதெல்லாம் அப்புறம் பேசுறேன், கத்துறா. யோ, வாங்கின காசு கொடுத்து வக்கீல நாயா உனக்கு? தம்பி தம்பி, உடம்பு சரியில்லை தம்பி, அடுத்த மாசம் கட்டிடுறேன் தம்பி. இப்ப காசு தரலன்னா உண்டுல பண்றேன். ஒழுங்கா காசு கட்டி ஜெயிலுக்கு போறியா? நேத்த புரிஞ்சு சொல்ற. அப்படியே போட்டேன்னா காசு வாங்கி தின்னுட்டு கட்டுறது கஷ்டமாக்குதா? தம்பி, எங்களுக்குன்னு யார் பாக்குறாங்க? ஏன்பா அப்படி வந்து மிரட்டுறா? ஏய், கட்டலன்னா ஊட விட்டு திரட்டி விட்டுருவேன். நான் பிரச்சனை போலகுதியா? ஆமாடி. நடுத்தேர்ல வந்து நிக்கிற மாதிரி ஆயி போச்சு. குத்து உதவ யாருமே இல்லையே. நான் பெருசா ஏன் அப்படி அழுதுனுக்குற? நான் என் வேதனை சொல்லி நத்தி போறீங்க, போமா. முருகேசனா, பக்கத்து வீட்டுல இருக்கிறோம். சொல்லலாம், என்ன பிரச்சனை? ஏம்பா, பிரச்சனை சொன்ன திருத்தியா? சும்மா வந்தே வேடிக்கை பார்த்தியா? நான் போயா? யோ, மரியாதை இல்லாம பேச வச்சுக்காத. என்ன அவர் வச்சிருவியா நீ? அடி பார்க்கலாம். ஏய், என்னடி அச்சுட்டு வராமே, அச்சுட்டு வர. அவன் எப்படி சொன்னா? நானே கஷ்டத்துல இருக்கிறேன், நீ ஏமா சண்டை போட்டுக்கிறீங்க? பெருசா நீ கம்முனு. யோ, நான் உங்க எவ்வளவு காசு தரணும்? நான் காசு நீ கொடுத்துற மாதிரி எவ்வளவு காசு கொடுன்ற? கம்முனு போவியா? யோ, சும்மா தேவையில்லாத பேசுகிறா. என்னத்தையும் என் மோய் திட்டுற? சோப்படாப்பா மூஞ்சினே. யோ, அவரே பேச நான் கூப்பிட வந்தேன். சொல்லலையா? சொன்ன மாதிரி என் காலை கேச்சு. கேக்கும்யா, கேக்கும். தம்பி, இந்த மாசம் விட்டுரு தம்பி, அடுத்த மாசம் தரேன் தம்பி. நீ போ தம்பி. அடுத்த மாசம் வரைக்கும் ரோட்ல இருங்க. உங்க வீட்டை நான் பூட்டிக்கிறேன். தம்பி, உன் கைய கரண்ட் கம்பியா நினைச்சுக்கிறேன். அடுத்த மாசம் தந்துரு தம்பி. கரண்ட் கம்பி நினைச்சுக்கிறாங்களா? கரண்ட் கம்பி ஷாக் அடிக்காத? விட்டு ஏதோ லாஜிக்கெல்லாம் பேசுங்க. இறக்கம் இல்லாத ஊர்ல இருந்து என்னத்துக்கு நீ வாழணும்? போயா, எங்கண்ணா ரெண்டு பேரும் போங்கண்ணா. அப்படிலாம் சொல்லாதப்பா. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் எவ்வளவுதான் கொடுத்து ஒதுக்கிறாங்க தெரியுமா? பாரு, எவ்வளவு நல்ல மனசு. அவங்க மேல குறை சொன்னா என் நாக்கு துண்டாயிடும். துண்டாகுது வந்து வேடிக்கை பார்த்துக்குதுங்க. அது என்ன பண்ண போகுதுங்க? அவங்களுக்கு என்ன கஷ்டமோ இருந்தா கொடுத்துடுவாங்கள. மூஞ்சிங்களை பார்த்தா அப்படி தெரியல. இடுக்கத்தை புடிங்கி தின்றா மறிக்குதுங்க. யோ, இதுக்கு மேல விட்டா நம்ம கௌரவமே போயிடும். யோ, என்னயா? என்னய்யா? நான் அவங்க கிட்ட காசு கொடுத்தது கேட்கறேன். நீ தான் வந்துருக்கிற. நீ எவ்வளவு காசு கொடுங்க? 5 5 10 10 5 15 15 20 20 ரூபா கொடுக்கணும். அது என்ன 20? 20,000 ரூபாய் கொடுக்கணும். நீங்க தருவீங்களா? அப்பா, அவங்க குணத்துல தங்கம்பா. குடுக்கணும்னு நினைச்சா குத்துருவாங்கப்பா. அவங்களோட சண்டைக்கு போவாதுப்பா. தங்கம் தகர மூஞ்சி பார்த்தா தெரியுது. சோப் டப்பா மூஞ்சியா? ஏய், சோப்பு டப்பா மூஞ்சின்னு சொன்னச்சுக்கா, தூக்கி போட்டு கம்பத்துல கட்டி விட்டுருவேன். கோவப்படாதம்மா மகாலட்சுமி, கோவப்படாத. யோ, இந்த மாசம் டியூ நான் கட்டுறேன். அடுத்த மாசம் அவர் கட்டுவாரு. வாயை மூடி வாங்கி போ. ஏய், என்னடி உண்மையா சொல்ற? நம்ம கௌரவ பிரச்சனை இது. அதுக்கு 5000 ரூபாய் கொடுப்பியா? அதுவே கொடுக்குறது இது கம்னு கொடுக்குதா? வாய் பேச்சு வீணா போச்சு. ஒண்ணு வேலைக்கு ஆகுதுமா? யோ, இரியா வரேன். சரி, நீ உன் முன்னாடி மாதிரி தெய்வம் போல. எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். பரவாயில்ல விடுங்க. நடிக்கிறதுனா சூப்பர் கம்னு. யோ, காசுக்கு எதனா உள்ள போய் டீசெண்டா கேள. இந்த மாதிரி ரோட்ல கேக்குற வேலை வச்சுக்காத. காசு குத்துற நான் ஏன் கேட்க போறேன்? இனிமேட்டு மாசம் மாசம் வந்து நீங்களே குத்துருங்க. நான் மாசம் மாசம் கொடுக்கணுமா? எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த மாசம் நான் கொடுக்குறேன். புடி. சரி, ஓகே. ஏன் இன்னும் நிக்கிற? போ. போறேன். இவங்க அவனை பிடிக்கிறாங்க. பெருசு விடு போட்டான். நீங்க போங்கப்பா, புக்கில் வர வச்சுன்னு அனுப்புறான். ஆமா ஆமா, கரெக்டா புக்ல வர வச்சுங்க. புக்கு தானே, கையெடுப்பா. என்ன அந்த ஆள் இப்படி ஓடுறான்? இதுங்களும் ஓடுதுங்க. தெரியலடி. போச்சு 5000 ரூபாய் போச்சடி. நம்பிக்கையான ஆளுன்னு சொன்னடி. ஏன்டி இப்படி பண்ற? நோ, ஏன் எழுதுன்னு வரீங்க? கஷ்டப்பட்ட காசு 5000 ரூபாய் போச்சு. சீனு 5000 போச்சா? குடுக்க வேண்டிய காசு தானே? கொடுக்க வேண்டிய காசு தான். எல்லாம் இவ்வளவு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணும் புரியலையே. வழக்கம் போலதானா? வழக்கம் போல மாதிரி தான். வா.